So next we shall discuss crystalline solids. So crystalline solids na enna paakalam. The word crystal is taken from the word crystallos, which means clear eyes. The crystal அப்படிங்கிற வேர்டு எதுலேருந்து எடுத்தாங்கன்னா கிறிஸ்டலோஸுங்கிற வேர்ட்லேருந்து. இந்த கிறிஸ்டலோஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா கிளியர் ஐஸ். ஐஸ் வந்து கிளியராக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸுக்கு crystalline solids அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க. So what is the condition for a solid to be crystalline, or when we can call a solid substance as crystalline substance? ஒரு சாலிடை கிறிஸ்டலின் சாலிட் சொல்லணும்னா அதுக்கு என்ன டெஃபினிஷன் அதை இப்போ பார்க்கலாம். So when the ordered and a definite arrangement of constituents of a solid extends over a large distance, then the solid is called crystalline solid. So crystalline solid எடுத்துக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய கான்ஸ்டுவன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபினைட் பேட்டர்னில் ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் ஒரு லார்ஜ் டிஸ்டன்ஸுக்கு அப்படியே அரேஞ்ச் ஆகிருந்துச்சுன்னா அந்த சாலிடு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கிறிஸ்டலைன் சாலிட். So here the constituent particles or constituents of a solid may be atoms, molecules or ions. இந்த சாலிடில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூவன்ஸ், அதாவது இந்த சாலிடை ஃபார்ம் பண்ணக்கூடியது தான் கான்ஸ்டிடியூவன்ஸ்னு சொல்கிறோம். அது என்னவாக இருக்கலாம்னா ஆட்டம்ஸாக இருக்கலாம், மாலிகுல்ஸாக இருக்கலாம், அல்லது அயன்ஸாக இருக்கலாம். இதில் எதாக இருந்தாலும் சரி அது வந்து ஒரு டெஃபினைட் அண்ட் ஆர்டர்டு அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு லார்ஜ் டிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா அந்த சாலிடை நம்ம கிறிஸ்டலைன் சாலிட்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஆர்டர்டு அண்டு டெஃபினைட் அரேஞ்ச்மெண்ட்டில் இல்லைன்னா அந்த சாலிடுக்கு பேர் அமார்ஃபஸ் சாலிட். ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா when the definite and ordered arrangement of constituents of a solid does not extend over a large distance, then the solid is called amorphous. Extends over a large distance அப்படின்னா அது வந்து crystalline solid. Does not extend over a large distance அப்படின்னு சொன்னீங்கன்னா அது amorphous solid. If the definite and ordered arrangement of constituents of a solid does not extend over a large distance, then the solid is called amorphous solid. Next we shall discuss the differences between crystalline solids and amorphous solids. அடுத்தது நாம் கிறிஸ்டலைன் சாலிட்ஸுக்கும் அமார்ஃபஸ் சாலிட்ஸுக்கும் என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஐசோட்ரோபின்னா என்ன, அன்ஐசோட்ரோபின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ பிஃபோர் டிஸ்கஸிங் தி டிஃப்ரென்சஸ் பிட்வீன் crystalline and amorphous solids, first we shall discuss what is meant by isotropy and anisotropy. When the physical properties have same value in different directions, then the property is called isotropy. For example, refractive index, electrical conductance, etc. When these physical properties have same value in different directions of a material, then we can call the material as isotropic material. ஐசோட்ரோபின்னு என்னென்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எந்த டைரெக்ஷனில் மெஷர் பண்ணி பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த மெட்டீரியலை வந்து ஐசோட்ரோபிக் மெட்டீரியல்னு சொல்லலாம். உதாரணமாக ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், எலக்ட்ரிக்கல் கண்டக்டன்ஸ், இது ஒரு சில மெட்டீரியல்ஸ்க்கு மெஷர் பண்ணும்போது எல்லா டைரெக்ஷன்லேயும் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூவோ அல்லது எலக்ட்ரிக்கல் கண்டக்டன்ஸோ ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அந்த மெட்டீரியலை வந்து ஐசோட்ரோபிக் மெட்டீரியல்னு சொல்லலாம். In contrast, anisotropy refers to the different values of same physical property in different direction. So when the physical property has different values in different directions of a material, then we can call the material as anisotropic material. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஐசோட்ரோபிக் ஆப்போசிட்டாக
ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் மெஷர் பண்ணும்போது வெவ்வேறு வேல்யூ டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வருதுன்னா அந்த மெட்டீரியல் வந்து அன்ஐசோட்ரோபின்னு சொல்லலாம். ஸோ தி ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மெஷர்டு ஹேவ் different values in different direction. Then this phenomenon is called anisotropy. Now we shall see the differences between crystalline and amorphous solids. இப்போ நம்ம crystalline solidsக்கும் amorphous solids கிடைக்கக்கூடிய differences ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். In crystalline solids, the constituents are arranged in an orderly manner over a large distance. ஸோ கிறிஸ்டலைன் சாலிட் எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூவன்ஸ் பகுதி பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து லார்ஜ் டிஸ்டன்ஸுக்கு ஒரே ஆர்டராக அரேஞ்ச் ஆகிருக்கும். பட் அமார்ஃபஸ் சாலிட்ஸில் அப்படி இருக்காது. இன் அமார்ஃபஸ் சாலிட்ஸ் தி கான்ஸ்டியூவன்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் ஷார்ட் ரேஞ்ச் ஆர்டர் அண்ட் ரேண்டம் மேனர். அமார்ஃபஸ் சாலிட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியூவன்ஸ் வந்து ஷார்ட் ரேஞ்சில் தான் அரேஞ்ச் ஆகிருக்கும். அப்புறம் ரேண்டமாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஒழுங்காக அரேஞ்ச் ஆகாமல் ரேண்டமாக அரேஞ்ச் ஆகிருக்கும். கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் ஹேவ் டெஃபினைட் ஷேப். கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு நிலையான ஷேப் இருக்கும். பட் அமார்ஃபஸ் சாலிட்ஸுக்கு அந்த மாதிரி ஒரு டெஃபினைட் ஷேப் கிடையாது. தி அமார்ஃபஸ் சாலிட்ஸ் do not have definite shape, they have irregular shape. Generally, crystalline solids are anisotropic in nature, whereas the amorphous solids are isotropic like liquids. Crystalline solids எடுத்துட்டிங்கன்னா அது வந்து அன்ஐசோட்ரோபிக் நேச்சராக இருக்கும். அமார்ஃபஸ் சாலிட்ஸுக்கு லிக்விட்ஸ் மாதிரி ஐசோட்ரோபிக் நேச்சர் இருக்கும். Crystalline solids are also known as true solids, whereas the amorphous solids are known as pseudo solids or supercooled liquids. கிறிஸ்டலைன் சாலிட் எடுத்துட்டிங்கன்னா அதை வந்து நம்ம ட்ரூ சாலிட்ஸ்னு சொல்லுவோம். ஆனால் அமார்ஃபஸ் சாலிட்ஸ் வந்து சூடோ சாலிட்ஸ், அதாவது போலியான சாலிட்ஸ் அல்லது சூப்பர் கூல்டு லிக்விட்ஸ்னு சொல்லுவோம். கிறிஸ்டலைன் சாலிட்ஸ் ஹேவ் டெஃபினைட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன், whereas the amorphous solids do not have definite heat of fusion. கிறிஸ்டலைன் சாலிட் எடுத்துட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு டெஃபினைட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் இருக்கும். ஆனால் அமார்ஃபஸ் சாலிட்ஸுக்கு அந்த மாதிரி டெஃபினைட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் கிடையாது. Crystalline solids have sharp melting point, whereas the amorphous solids do not have sharp melting points. They melt at different temperatures at different time when they are solidified and heated to melt. So sodium chloride, diamond, such materials are examples for crystalline solids. Glass, plastics, rubber, etc. These are all examples for amorphous solids. சோடியம் குளோரைடு, டைமண்டு இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம கிறிஸ்டலைன் சாலிட்ஸுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ரப்பரு, பிளாஸ்டிக்கு, கிளாஸு இதெல்லாம் அமார்ஃபஸ் சாலிட்ஸுக்கு எக்ஸாம்பிள். பொதுவாக கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்னால் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கும். அது எவ்வளோ டைம் மெல்ட் பண்ணி சாலிடாக மாற்றி மெல்ட் பண்ணாலும் அதே டெம்பரேச்சரில் தான் மெல்ட் ஆகும். பட் அமார்ஃபஸ் சாலிட்ஸ் அப்படி இல்லை. ஒன்ஸ் மெல்ட் ஆனது, அதாவது லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிறத கூல் பண்ணால் சாலிட் ஆகும். அந்த சாலிடை திருப்பி மெல்ட் பண்ணால் அதே மெல்ட்டிங் பாயிண்டில் மெல்ட் ஆகாது. ஸோ வெவ்வேறு டைமில் வெவ்வேறு மெல்ட்டிங் பாயிண்ட்டை காட்டும்.